ஹாய் நண்பர்களே, வாங்க எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு 20லேருந்து 25 பல் சின்ன வெங்காயத்தை எடுத்து அதில் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 3 தக்காளி சாஸ் பண்ணி வச்சுருக்கேன். 5-6 பல் பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம், வெந்தயம் 1/2 ஸ்பூன், கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், ஆயில், சால்ட்டு. இப்போ வாங்க எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி பண்ணலாம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. பாத்திரம் வச்சுட்டு பாத்திரம் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றி, ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற எண்ணெய் கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஆயில் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்து பொரிய விட்டதுக்கப்புறம் கடுகு, உளுந்தம் பருப்புன்னு தனியாக இருக்குது, அது தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், கருவேப்பில் 2 கொத்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பொரிய விட்டுக்கோங்க. பொரிய விட்டதுக்கப்புறம் 5-6 பல் பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆனியன் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து தக்காளி 3 சாஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். பாருங்கள், கொதிச்சிருச்சு. இப்போ வந்து சால்ட்டு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மசாலா வாசனை இல்லாமல் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ வந்து கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு கொதி வரட்டும். பாருங்கள், கொதி வந்துடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் வேகட்டும். பாருங்கள், வெந்துருச்சு. இப்போ வந்து தேங்காய் வந்து பேஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு கப் அளவு. அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு வச்சுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக கொதி வரட்டும். பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியாமல் எடுத்து சாறு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதி வரட்டும். பாருங்கள், நல்லா கொதி வந்துடுச்சு. எண்ணெய் கத்திரிக்காய் கிரேவி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா கேபி தீவ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, சாப்பிடலாம்.